கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கால வேலைக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்களை மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்குவார் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். எகிப்து தேசத்துல எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேல் மக்களை கொண்டு ஆண்டவர் பலத்த கையினால எகிப்துல இருந்து ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். 10 விதமான அற்புதங்களை அடையாளங்களை எகிப்திலே செய்தார் என்று பார்க்கிறோம். அங்கே ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். எனக்கு அருமையான வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரியே, அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்க போறார். ஹல்லேலூயா. இங்கே வித்தியாசம் இப்பவுமில்ல, ஆதி காலத்திலிருந்து ஆண்டவர் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் தேவ பிள்ளைகளை 6ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கிறோம். அங்கே தேவனோடு சஞ்சரித்த நோவாவுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். அங்கே கிட்டத்தட்ட அங்கே நோவாவும் அவன் குடும்பமும் மட்டும் பிழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் தேவனோடு கூட சஞ்சரித்தார்களோ அவர்கள் குடும்பம் மட்டும் பிழைத்தது. ஆண்டவர் அங்கே ஜனங்கள் பாவங்களை செய்து பலவிதமான வழி தப்பி போன நாட்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். தேவ பிள்ளையே, தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அதை உண்டு பண்ணுவா. அதே போல நோவாவின் குடும்பம் 8 பேர் காக்கப்பட்டது போல நீ தேவனோடு சஞ்சரித்தானால் உன் மூலமாக உன் குடும்பம் காக்கப்படும், உன் பிள்ளைகள் காக்கப்படும், உன் உறவினர்கள் காக்கப்படும். தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அதை செய்தார். அன்றைக்கு செய்தார் மட்டும் இல்லை, இன்னைக்கும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரி போட்டு விட்டது. நோவா அவருடைய சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் மனம் போல வாழ்ந்த ஜனங்கள் இந்த உலகத்தோட அதே போல மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல தேவரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. மும்பை பட்டணத்துல பல வருஷங்களுக்கு முன்பாக வெடிகுண்டு நடந்தது. வெடிகுண்டு ட்ரெயின்ல அங்கங்க வெடிகுண்டு நடந்தது, அங்கு நடப்பட்டது. ஆனால் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி சொன்னார்கள். அநேக தேவனுடைய ஆலயத்துல சாட்சி சொன்னார்கள். அநேக தேவ ஊழியர்களும் சாட்சி சொன்னார், பாஸ்டர்மார்களும் சாட்சி சொன்னார்கள். ஐயா, நான் அந்த ட்ரெயின்ல ஏற வேண்டி இருந்தது, யாரோ என்னை பிடிச்சு இழுத்தது போல இருந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய காரணம். அன்றைக்கு மட்டுமில்ல, 6000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் வித்தியாசத்தை காட்டவில்லை. இன்னைக்கும் தேவனுடைய கூட சஞ்சரிக்கிறவனுக்கும் சஞ்சரிக்காதவனுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை காட்டுவா. நீ தேவனோடு சஞ்சரித்தால் எப்படி நோவாவின் குடும்பம் 8 பேர் காக்கப்பட்டார்களோ அதே போல ஆண்டவர் காக்கப்படுவா. நீ இருக்கிற தேசத்துல, நீ இருக்கிற பட்டணத்துல, நீ இருக்கிற வேலையில, நீ செய்கிற தொழிலே ஆண்டவர் நிச்சயமாக தேவன் ஒரு வித்தியாசத்தை கண்டு உன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் எங்க போனாலும் சரி, நீ தேவனோடு கூட சஞ்சரித்தால் தேவன் நிச்சயமாக அவன் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்ததுனால நோவாவுக்கு தேவனிடத்துல கிருபை கிடைத்தது. அந்த கிருபையினால அவன் காக்கப்பட்டான் என்று வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளைங்க அதே போல ஒன்னையும் காக்கிற வல்லவராய் இருக்கிறான். அடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். அது 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 12, 14, 15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈசாக்கு விதைக்கிறான். அங்கே பஞ்ச காலத்துல விதைக்கிறான். அபிமெலேக்கு ராஜா அங்க என்ன பண்ணுகிறான் என்றால் விதைத்து ஈசாக்குக்கு அங்கே 100 மடங்கு அறுவடை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேசத்தார் பஞ்சம் அங்கே பஞ்ச காலமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் விளைச்சல் இல்லை. அங்கே ஈசாக்கு விதைக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த தேசத்து மக்கள் ராஜா பொறாமை கொண்டு
அவன் ஈசாக்குடைய தாப்ப நாட்கள் உள்ள வெட்டின துறவு கிணறு எல்லாம் மூடினார்கள், அவனுக்கு தொல்லை கொடுத்தார்கள், இது எங்களுடையது என்று சொல்லி. காரணம் என்ன? இந்த இடத்துல தானே இவன் விதைச்சான், இந்த இடத்துல தானே இவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி இதை பிடுங்கிடுவோம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்கள்? பிடுங்கி கொண்டார்கள். ஆனா தேவ பிள்ளையே, ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை, அவன் தொடர்ந்து அவன் அப்புறம் போயிட்டே இருந்தான். தேவ பிள்ளைகளே, ஆனால் ஒரு இடம் வந்தது, அந்த இடத்துல அவன் என்ன பண்ணினான்? தேவ பிள்ளைகளை வெட்டினான். தேவ பிள்ளைகளே, அவன் பார்க்கிறோம், அவங்க துறவை வெட்டும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் தண்ணி கண்டார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் பலி பெருகினார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, அதே ராஜா அதே அதிகாரத்துல சொல்லப்படுகிறது வேதத்துல. தேவ பிள்ளைக்கு 28, 29 பார்க்கிறோம். அங்கே அவனிடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறான். தேவன் நிச்சயமாக உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லுகிறான். ஒரு ராஜா சொல்லுகிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் கண்டார் என்று சொல்லுகிறார். தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவனோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நீ விதைக்கிற விதையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ விதைக்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ விதைக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறான். எந்த பஞ்ச காலமானாலும் சரி, எந்த காலமானாலும் சரி, ஆனால் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கின் காலத்திலே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன், நோவாவின் காலத்தில் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணலாம்? தேவ பிள்ளையே, இந்த ஈசாக்கு நேரம் கிடைக்க நேரம் எல்லாம் தேவ சமூகத்துல தியானம் பண்ணி கொண்டிருந்தான், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்தவனாக காணப்பட்டான். அதனாலதான் தேவ பிள்ளையே, அங்கே தேவன் வித்தியாசத்தை கண்டா. இவன் தேவனுடைய பிள்ளைங்கிறத வித்தியாசத்தை அந்த ஜனங்களுக்கு கண்டுகொள்ளத்தக்க பஞ்ச காலத்திலேயும் அவன் விதையை ஆசீர்வதித்தான் 100 மடங்கு. தேவ பிள்ளைங்க, நீ தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக, தேவனோடு கூட அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது இன்னைக்கு தேவன் வாழ்க்கையில வித்தியாசத்தை காணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வித்தியாசம் இது உண்டு பண்ணுவா. நீ செய்யற தொழில, வேலையில, விவசாயத்துல உண்டு பண்ணுவா. ஈசாக்கின் காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். புளியங்குடி பகுதியில அங்கே தேவ பிள்ளைகளே, அங்க ஒரு அருமையான ஒரு விசுவாசி அங்கே என்ன பண்ணுகிறார்? இப்பமா அவர் மருந்தே போடாமல் அவர் விவசாயம் செய்கிறார். அவருடைய நெல்லுக்கு அவ்வளவு மதிப்பு. அங்கே விட்டான், அங்களுடைய அநேகர் அவரிடத்துல இவளுக்கு நெல் வேணும்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாலே புக் பண்ணியிருந்தாங்க. அப்பேற்பட்ட காரணம் என்னன்னா, அவர் மருந்து போட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கும் தேவன் அப்பேற்பட்ட வித்தியாசங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் அவர் வித்தியாசங்களை செய்வார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல அங்கே 6, 7, 5 வாசிக்கிறோம். மல்லிகா 3:18 வாசிக்கிறோம். ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்தாரவனுக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஊழியம் செய்தலாம்? ஊழியம் செய்யறவனுக்கும் தேவனோடு கூட அருமையான இடப்படுறவனுக்கும் மற்றவனுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். மோசே வாழ்க்கையிலே பாருங்க, சொந்த அக்கா, சொந்த அண்ணன், ஆனால் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தேவன் ஒரு வித்தியாசத்தை அங்கே உண்டு பண்ணுகிறார். தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக நீங்கள் எப்படி பேச துணிந்தீர்களே என்று சொல்லி, என் தாசனாகிய மோசையே, எங்கும் என் வீட்டில் உண்மையுள்ளவன், என்னிடத்திலே பிரதட்சமாக முகமுகமாக பேசுறவன் என்று சொல்லி ஆரோனி மிரியாமி தேவன் கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, காரணம் என்ன? மோசையினிடத்துல இவன் சஞ்சரிக்கிறவனாக காணப்பட்டான். மோசை தேவனிடத்துல சஞ்சரித்தது மட்டும் இல்ல, அவர் வீட்டில் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். அதே போல தேவ பிள்ளைகளை, நீ உண்மையுள்ளவனாக இருந்தா, உண்மையுள்ளவனாக ஊழியம் செய்தா, தேவன் உன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. அன்று மட்டுமல்ல, இன்றும் தேவன் வித்தியாசம் செய்வா. உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லுகிறது.
தேவ பிள்ளையே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்துல மேன்மையாக்கிற தேவன். கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே சின்ன ஊழியமாக இருந்தாலும் பெரிய ஊழியமாக இருந்தாலும் நீ உண்மையாக ஊழியம் செய்யும் போது தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. தேவ பிள்ளையை மோசையின் காலத்துல அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் வித்தியாசத்தை உண்டு. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம். சோம்பரி போல அழிந்து கொண்டு இருக்கிறவனுக்கும் முக்கியமாக ஊழியம் செய்ய ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவா. தேவ பிள்ளைகளே, அது இன்னைக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அதை செய்வா. தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். லைக் a time as shown the name of Jesus. அவர் நேற்று என்று மாறாத தேவன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை பார்க்கிறோம். அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அதே போல வேதத்துல வாசிங்க தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல வாசிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறேன் என்றான். தேவ பிள்ளைகளே, அங்கே 5 ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. ஆனால் யோசுவா இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்கிறார். பயப்படாதே, பெரிய பெரிய ராஜாக்கள், ஓகே ராஜாக்கள் என்று சொல்லி பல விதமான 5 ராஜாக்கள் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது முறியடிக்கணும்னு சொல்லி பார்க்காங்க. 5 பேர் இல்ல, 50 பேர் இல்ல. தேவ பிள்ளையே, அங்கே யார் எத்தனை கோடி வந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அங்கே மோசே ஒரு ஜெபிக்கிறார். கிபியோன் ஆன சூரியனே நீ கிபியோன் மேலும் அங்கே நில்லு என்று சொல்லு, தரித்து நில்லுங்கிறார். சூரியனை பார்த்து நிக்க வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல சூரியனை நிக்க வைத்த ஒரே தேவ மனுஷன் யோசுவா மட்டும்தான். எந்த விஞ்ஞானியா இருக்கட்டும், எந்த கொம்பனா இருக்கட்டும், எந்த ராஜாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளை சூரியனை நிக்க வைக்க முடியுமா? முடியாது. தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மனுஷனுடைய வார்த்தை கனப்படுத்தி தேவன் அந்த சூரியனை நிப்பாட்டினா. நான் பெரிய சண்டியன், நான் பெரிய ஆளுகிறவன் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, தேவன் வித்தியாசத்தை ஆண்ட உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அது இன்னைக்கு அதை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அங்கே ஜோசுவா சொல்லுகிறார், சூரியனே நெல்லு, கிபியோன் மேல நெல்லு, தரித்து நெல்லுங்கிறார். தேவ பிள்ளையே, அந்த யோசுவா தேவ ஊழியக்காரனாகிய ஜோசுவாவுடைய வார்த்தை கனப்படுத்தி ஒரு பகல் பொழுது அந்த சூரியன் நின்னுது. நீங்க யாராவது எந்த விஞ்ஞானி இந்த உலகத்துல எந்த 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 அரசியல்வாதியோ அதிகாரிகளோ நீ சூரியனை நிப்பாட்ட வச்சுட்டா நான் தேவனை விட்டு நான் ஊழியத்தை விட்டு வெளியே வந்துடுவேன். தேவ பிள்ளைங்க, நீ சொல்றதுக்கு நான் கேட்பேன். அப்படி இல்லைன்னா இந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாத நீ யான் கையில ஒப்பு கொடுக்கணும். உன்னால முடியுமா? ஐ கேன் கண்ணுக்கரை நிப்பாட்ட முடியாது. அதான் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன். தேவனுடைய பிள்ளை வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன். யோசுவா சொன்னது போல அங்கே சூரியன் நின்னது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, நில்லுன்னா நிற்கும். தேவ பிள்ளைய, தேவன் ஒரு வித்தியாசத்தை கொண்டு கண்ணுவா. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் சரி, எத்தனை கொம்பம் வந்தாலும் சரி, எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உனக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. ஐ கேன் சொன்னி தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நாங்க நிறைவேறி இருக்கிறவர்கள் அழித்து விடலாம்னு சொல்லி நினைக்காதே. வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். நீ கேன் நோ தக்கனை கரைக்கரை அகார சக்கனை கரை. இரவிலே அக்னி சமம், பகலில் மேக சமம் உண்டாக்கின தேவன். செங்கடலை பிளந்த தேவன். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இன்னைக்கும் அதே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை சகோதரி யாராய் இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையே, இந்த ஜோசுவா 40 வருஷம் மோசேயின் கையிலே அவன் ஊழியம் செய்தவன், பணிவிடை செய்தவன். அதுக்கப்புறம் அவனுக்கு தலைமைத்துவம் வந்தது. அவன் தேவன் அவனோடு கூட பலம் கொண்டு திடமனதா இரு, மோசோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை யோசுவாவுடைய வார்த்தை கனப்படுத்துகிற தேவன் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையும் தேவன் கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நில்லுன்னா நிக்கணும். தேவ பிள்ளைகளை, தேவன் கொடுத்த அதிகாரம், தேவன் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எந்த வேலையில எந்த வார்த்தை கனப்படுத்தணுமோ அதை கனப்படுத்தணும்.
அது அப்படி நிற்கும் தேவ பிள்ளைகளே. அதே போல யோசுவாவின் காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கும் ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. கலங்காதீர்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம் எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, எசேக்கியேல் 44 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறோம், பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இந்த பரிசுத்தங்கிறது பாலை போல உள்ளது. எப்படி பால் வெண்மையா இருக்கிறதோ அதே போல அந்த பால் உள்ள ஒரு சின்ன ஒரு இது உளுந்தா கெட்டு போயிடும். அதே போலதான் பரிசுத்த வாழ்க்கை கெடுறதுக்கு சின்ன ஒரு பாவமான காரியங்கள் சின்ன தானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணும்? கெட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியனால கெட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலனாலே உங்களுடைய பரிசுத்த கெட்டு போயிடும். உலகப்புறமான காரியங்களை ஆசைப்பட்டாலே நீ பரிசுத்த கெட்டு போயிடும். தேவனுக்கு பிரியமாக இருந்தாதான், பிரியமில்லாமல் நடந்தாலே கெட்டு போயிடும் தேவ பிள்ளைகளே. அதான் ஆண்டவர் சொல், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்க. அந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கை குடும்பத்துல பரிசுத்தம் உண்டாக நீ பரிசுத்தமா ஆளுகிறாயா? கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் இனி பரிசுத்தமா வாழுகிறாயா? நீ செய்யற ஊழியங்களை பரிசுத்தமா வாழுகிறாயா? நீ செய்யற வேலையில பரிசுத்தமா இருக்கிறாயா? நீ செய்யற தொழில நீ பரிசுத்தமா இருக்கிறாயாம்? ஆண்டவர் ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்க. கள்ளம் கடன் நீ செய்யற தொழில அங்க கலப்படம் பண்ணுனா பரிசுத்தம் பண்ண முடியாது. தொழில் தானே, தொழிலுக்கு தான் செஞ்சாகணும் ஐயா அப்படி சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தரா. பரிசுத்தம் உள்ளதவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் வித்தியாசங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யோசுவா சொல்லுகிறார், இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நீ பரிசுத்தப்படுத்தினாதான் ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார், உனக்காக வாதாட வல்லவராய் இருக்கிறார், உனக்காக யாவும் செய்து முடிவதாய் இருக்கிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்னைக்கு மட்டுமல்ல, அதே ஆண்டவர் இன்னைக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியை நீ யாராக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும். உன் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையாக வாழுகிறாயா? உன் ஊழியம் பரிசுத்தம் இல்லாத ஊழியமா செய்து கொண்டு இருக்கிறாயா? உன் தொழில் பரிசுத்தம் இல்லாம தொழில் செய்து கொண்டு இருக்கிறாயா? உன் வேலையில நீ பரிசுத்தம் இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறாயா? அங்கே தேவன் பார்க்கிறார் ஒரு வித்தியாசத்தை உண்டு. நீ பரிசுத்தத்தோடு வேலை பார்த்தாயனால், பரிசுத்தத்தோடு தொழில் பார்த்தாயனால், பரிசுத்தத்தோடு தொழில் பார்த்தாயனால், உன் குடும்பத்துல நீ பரிசுத்தமா வாழும் பொழுது அதற்கேற்ற மேன்மை ஆண்டவர் கொடுப்பா, அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பா. அவர் நேற்றென்று மாறாத தேவன். பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அன்றை மட்டும் இல்ல, இன்னைக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். தேவ பிள்ளைகளை வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை தானியேல் 3 அதிகாரம் 17 வசனம் வாசிக்கிறோம். நீங்க 17 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கிறதுனா அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் விடுவிக்காம போனாலும் நாங்கள் இந்த பொற்சொலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். சாத்ராக் மேஷாக் அவர்கள் வைராக்கியமாக தேவனை ஆராதித்தார்கள். தேவ பிள்ளையே, இங்க என்ன சொல்லுகிறது? இந்த ராஜா ஒரு பெரிய ஒரு சிலையை நிற்பாட்டி இதை கும்பிடணும் என்று சொல்லி எல்லாத்தையும் நாதோஸ்வரம் எல்லாத்தையும் மேளம் தாளம் அடிக்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ணல? கும்பிடல. ராஜாவே, உமக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வைராக்கியத்தோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவனுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. கடமறைக்காக தேவ பிள்ளையே, கடமறைக்காக நீ ஆராதனை பண்ணி கொண்டாயும் தேவன் இருதயத்தை பார்க்கிறா. எவ்வளவு தைரியமாக அந்நிய தேசத்துல, பாபிலோன் தேசத்துல அடிமையாக கொண்டு போனப்பட்டவன். அவன் சொன்ன சொல்லி கேட்கணும். அந்த தேசத்துல அவர்கள் வைராக்கியமாக சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காம போனாலும்
நாங்கள் இந்த பொற்சொலை வணங்க மாட்டோம். எனக்கு அருமையான தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அந்த வைராக்கியமாக அவர்கள் ஆராதனை பண்ணினதுனாலதான், அந்த வைராக்கியமாக அந்த ராஜா முன்னால நின்னதுனாலதான் தேவ பிள்ளைகளே அங்கே அவர்கள் அக்கினி அஞ்ஞான தாப்பன அந்த அக்கினிக்கு இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தா. அந்த பெரும் அக்கினியில இருந்து அவர்களை என்ன பண்ணினார்? பாதுகாத்தா. தேவதூதனை அனுப்பி பாருங்க, ஒரு சின்ன ஒரு முடி கூட கருகல, அவர்கள் ட்ரெஸ் கூட அவர்கள் என்ன பண்ணல, அந்த அக்கினி சுவாசம் இல்லாதபடி ஆண்டவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லப்படுகிற எரியிற அக்கினிக்கு தேவன் காக்கிற தேவன். அன்னைக்கு மட்டுமில்ல, இன்னைக்கு காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியோடு உண்மையோடு வைராக்கியத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் இருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கும் தேவன் வித்தியாசம் அனுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ 2 மணி நேரம் ஆராதனைக்கு தேவ பிள்ளையே ஆராதனைக்கு நிறைவேறி போறதே இல்லை. செய்திக்கு பெய்கலாம் என்று சொல்லி 1ஆம் மணி அடிச்சாச்சு, 2ஆம் மணி அடிச்சாச்சு, செய்திக்கு பெய்கலாம். பாஸ்டர் இத்தனை மணிக்கு தான் பேசுவாரு, அந்த நேரத்துக்கு போனா போதுன்னு சொல்லி தேவ பிள்ளையே, ஆராதனை என்பது தேவனுடையக்குரியது. நீ ஆவியோடு உண்மையோடு வைராக்கியத்தோடு நீ ஆராதிக்கும் பொழுது தேவன் உன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு பண்ணுகிறார். எரியிற அக்கினிக்கு சாத்ராக் மேசாவை காப்பாற்றினது போல உன்னையும் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். I cannot talk about second name of Jesus. அன்றைக்கு தான் செய்தார், அப்படி இல்லை. அந்த வசனம் இன்னைக்கும் கிரியை செய்கிறது, இன்னைக்கும் வாழ்க்கையில கிரியை செய்யும். எரியிற அக்கினி தேவன் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். I cannot almost any. ஆனா நீ என்ன பண்ணணும்? வைராக்கியமாக ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கணும். கடமைக்காக அல்ல, ஏனோ தானன் அல்ல. நீ ஆராதனை மிஸ் பண்ணாம தேவ பிள்ளையே, என்ன செய்திக்கு மட்டும் நீ போயிட்டு வரல, ஆராதனை வேலை தான் தேவன் கடந்து போவார் என்று வசனம் சொல்கிறது. ஆராதனை வேலையில நான் உன் மத்தியிலிருந்து நான் கடந்து போவேன். ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியில அவர் உலாவி கடந்து போவார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த ஆராதனை வைராக்கியமோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதி தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி அந்த எரியிற அக்கினிக்கு அவர்களை காத்தது போல உங்களை என்னை காக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அது இன்னைக்கும் காக்கிற வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, அந்த போல உங்க ஆராதனை இதுவரைக்கும் நீங்கள் ஏனதான ஆராதித்து பண்ணோம். இன்னைக்கு ஆவியோடு உண்மையோடு வைராக்கியத்தோடு தேவனை ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. அடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். அங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தர் வணங்குங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்கு. நீ அதை இதை என்ன பண்ணிட்டு இருக்காத, வணங்கிட்டு இருக்காத என்று அனலும் குளிர் இல்லாமல் இருக்காத என்று சொல்லி எலியா சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, எலியா சொல்கிறார், ஒருவேளை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும். எலியா பாகால் தெய்வம் என்றால் பாகால் எந்த தெய்வம் அக்கினி இறக்கிறதோ அதே தெய்வம் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி எலியா சொல்கிறார். எனக்கு அருமையான, நீ குந்தி பற்றி நடக்காத, பாகாலையும் தேவனை நீ கும்பிட்டு தேவன் தான் அப்படின்னு சொல்லி குந்தி, அப்படி அல்ல. தேவன் ஒருவரே. தேவ பிள்ளைகை, வானத்து பூமி படைத்தவர் ஒருவரே, சர்வ சிருஷ்டியும் படைத்தவர் ஒருவரே, ஜீவனுள்ள தேவன் ஒருவரே, அதுதான் தேவன். தேவ பிள்ளைகை, எலியா அறிந்திருந்தான், அவர்கள் அறியல. எல்லாம் இதுவும் தெய்வம் தான் சொல்லி, பாகாலும் தேவன் தான் சொல்லி தேவ பாகாலை கும்பிட்டவர்கள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எலியா சொல்லுகிறான், எலியா எல்லாரையும் பக்கத்துல வர சொல்லுகிறான். பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்கள். வானத்துல இருந்து எந்த தெய்வம் அக்கினி இறக்குனதோ அதே உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிறான். தேவன் பாருங்க, எல்லாரையும் கூட்டி செல்கிறான். பாகால் தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல இருக்கிறாங்க. நீங்கள் அநேகராய் இருக்கிறீர்கள், நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாக ஒருத்தன் நான் நிற்கிறேன், நீங்கள் முதல்ல கூப்பிடுங்கள் என்று சொல்லி பாகால் தீர்க்கதரிசிகள் அங்கே என்னப்பட பலிபீடம் கட்டி காலையில இருந்து மதிய வரைக்கும் கூப்பிடுகிறாங்க. பாகாலே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி எலியா சொல்லுகிறான், அவன் சாப்பிட போயிருப்பான்ப்பா, நீ சத்தமா கூப்பிடுங்கிறான். மறுபடியும் எலியா சொல்லுகிறான், அவன் என்ன பண்ண தூங்கி இருப்பான், சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்பான், இன்னும் சத்தமா கூப்பிடுங்கிறான்.
ஆனா அங்க சத்தம் பிறக்கல. தேவ பிள்ளையே கத்தியை எடுத்து தன்னை கீறி கொண்டு ரத்தத்தை கொடுக்கறாங்க பாகாலுக்கு. தேவ பிள்ளையே அங்க என்ன இல்ல, ஒன்னும் பதில் இல்ல. என் தேவன் இயேசுவுக்கு ரத்தத்தை கொடுக்க வேண்டியதல்ல, அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ரத்தத்தை சிந்தின தேவன். அதுதான் ஜீவனுள்ள தேவன். ஒரு கடவுளை என்று சொன்னால் தேவ பிள்ளை உங்களுக்கும் என்னையும் படைத்த உண்மையானால் நமக்காக ரத்தத்தை சிந்துறது தான் கடவுள். நம்ம ரத்தத்தை வாங்கிறது கடவுள் அல்ல. வாங்க தேவ பிள்ளைங்க, இந்த பாகாலை அவர்கள் குழுக்கு கூப்பிடுகிறாங்க. ஒன்றும் இல்லை, சாயங்கால வேலை ஆகிவிட்டது, என் கிட்டே வாருங்கள் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைங்க என் கிட்டே வாருங்கள் என்று சொல்லுகிறான். அவர்கள் அந்த பலிபீடத்தை சுத்தம் செய்கிறான், அந்த பலியிடத்தை செப்பனிடுகிறான். வாழ்க்கையில செப்பனியுடைய காரியங்கள் அநேக வாழ்க்கையிலே பாகால் வந்து என்ன பண்ணி இருக்கிறான், தாறுமாறாக ஆக்கி வச்சு இருக்கிறான். அவங்க பலிபீடத்தெல்லாம் செப்ப என்ன பண்ணியிருக்கான், தாறுமாறு ஆக்கிட்டான். அதை பரிசுத்தப்படுத்துகிறான், அதை சுத்திகரிக்கிறான். உங்க வாழ்க்கையில தேவ பிள்ளைங்க அக்னி இறங்கணும்னா ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணான், உங்களை சுத்திகரிப்பு நீங்க ஏற்படுத்திக் கொள்ளணும். அதனாலதான் அநேக சபைகளை சுத்திகரிப்பு கூட்டம்னு வைக்காங்க. அந்த 3 நாள் மட்டும் சுத்திகரித்து இருப்பான். 4ஆவது நாள் என்ன பண்ணுவான், மனம் போல. அப்படி அல்ல, சுத்திகரித்தா உன் வாழ்க்கை புள்ள சுத்திகரிப்பு வாழ்க்கையில இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அப்பதான் தேவன் அக்னியை இறங்குவா, தேவ அக்னி உனக்குள்ள கடந்து வரும். நீ தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப முடியும். ஏலியா வைராக்கியமாக சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே கிட்டே வாருங்கள் என்று சொல்லுகிறான். 12 கோத்திரத்தைப்படி 12 கற்களை அந்த நாட்டுகிறான். தேவன் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கொண்டு இந்த இடத்துல உம்முடைய வார்த்தைகளை தரிக்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தை தரிக்கப்பட்டது. அவன் தரிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகள் அவருடைய நாமத்தை அங்கே தரிக்கிறான். தரித்து கொண்டு வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே அங்கே பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். தேவ பிள்ளையே 28 அங்கே 37, 38 பார்க்கிறோம். இங்க வேதத்துல பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18, 37, 38 பார்க்கிறோம். கிட்ட வாருங்கள் என்று சொன்ன அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறியும்படி, என் வீட்டை சுத்தி இருக்கிற ஜனங்கள் அறியும்படி, என் கூட வேலை செய்யறவங்க அறியும்படி, ஆண்டவரே என் பக்கத்துல என் கூட தொழில் செய்றவர்கள் அறியும்படி, என் பக்கத்துல ஊழி செய்யறவங்க அறியும்படி இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி அவர் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். எனக்கு அருமையான தேவன் விடைப்பல என் ஜெபித்த வேலையில அங்க என்ன பண்ணுகிற வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ஏவ பிள்ளைகளே அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டு விட்டது, அந்த தண்ணியும் நக்கி போட்டு விட்டது வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே அதே போல அது எலியாவின் நாட்களிலே தேவன் செய்த அதே அற்புதம் இன்னைக்கு வாழ்க்கையில செய்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க? ஒரு வாழ்க்கையில வித்தியாசத்தை வேண்டுமா? எலியாவை போல வைராக்கியமாக இருந்து பாகால் தேவம் என்றால் தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துறவன், என் நாமத்தை மேன்மைப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறான். என் ஸ்தானத்தை மேன்மைப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறான். தேவ பிள்ளைகளே அவருடைய நாமத்தை வைராக்கியமாக மேன்மைப்படுத்தினான். கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறது. பாருங்க, அக்கினி இறங்கினவுடனே தேவ பிள்ளைகளே பாகால் தீர்க்கதரிசியை 450 பேரை வெற்றி போட்டு விட்டான். கர்த்தர் அவருடைய வல்லமை நிலைநாட்டினா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை நிலைநாட்டுவா, ஒரு வித்தியாசத்தை கொண்டு பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே எமக்கு கோடி சோத்திரன் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்பா எகிப்து ஜனங்களுக்கும் அப்பா ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணது போல நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ண தேவனே. நோவாவின் காலத்தில் தேவனோடு சஞ்சரிக்கும் அப்பா சஞ்சரி வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் மற்ற ஊழியக்காரனுக்கும் ஒரு வித்தியாசத்தை செய்கிறவனே ஆண்டவரே. யோசுவா காலத்திலே அவனுடைய வார்த்தையை கேட்டு சூரியனை நிக்க பண்ண தேவனே ஆண்டவரே. இன்னைக்கு நீர் வித்தியாசமான பரிசுத்தம் உள்ளவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கு வித்தியாசத்தை செய்கிற தேவன். தீர்க்கதரிசிக்கும் அப்பா தாப்பனே அப்பா தேவனுடைய தீர்க்கத வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனே. ஆவியோடு உண்மையோடு வைராக்கியத்தோடு ஆராதனை பண்ண பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம்
வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனை, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையுமே உங்களுடைய வல்லமை கடந்து வர முடியாது சொல்லிக்கிறோம். ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீராக. வல்லமை இறங்குறது, ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குது. வல்லமை இறங்குறது. கிண்ணி கோட்டருவி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேல வல்லமை இறங்குறது. சொர்ணலதா 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 தேவனுடைய வல்லமை உண்மையில இறங்குறது. கேட்ட குறவரி தேவனை பற்றிக்கொள். குந்தி குந்தி நடக்காதே, தேவனை உறுதியாக பற்றிக்கொள். சொர்ணலதா கீ கட்ட தனி எப்பொழுது தேவன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கோடி சோத்திரம். பிள்ளைகள் மேல் வல்லமை இறங்குறதுக்கா சோத்திரம். ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டும். வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனை மாறி போகிட்டே சொன்னான். துக்கங்கள் மாறி வல்லமை நிலைநாட்டி ஒரு வித்தியாசத்தை வென்று பண்ணுகிறான். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள், தரித்திரத்தோடு இருக்கிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் விடுவிக்கிறாங்க. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணு. உம்முடைய நாமத்தை நிலநாட்டுறதுக்கா சோத்திரம். உடைய வல்லமை இறந்ததுக்கா சோத்திரப்பா. பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் அமேன் அமேன். God bless you. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்தை தாங்குங்கள், ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிருபை செய்வார். நாகர்கோவில் பகுதியிலே கோழிப்பருவலை மையமாக வைத்து ஊழியங்கள் செய்கிறோம். தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில என்னைக்கு ஒரு வித்தியாசங்களை செய்வார். God bless you. ஆமென்.